திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருட்பயன் என்று சொல்லப்படக்கூடிய சைவ சித்தாந்த சாத்திர நூலில் 4வது குறள் வெண்பாவை சிந்திப்பதற்கு உமாபதி சிவாச்சாரியாருடைய குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே குறள் வெண்பாவானது ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்பது இக்குறள் வெண்பா. இக்குறள் வெண்பாவின் ஆழமான பொருள், ஆக்கி என்றால் படைத்து என்றும், எவையும் என்றால் உயிர்களுக்கு தேவையான அனைத்தையும் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். அப்ப உயிர்களுக்கு எது வேண்டும் எனில், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான உடம்பு வேணும், உடம்பிற்கு தேவையான கருவி கரணங்கள் வேண்டும், மேலும் இந்த உலகம் வேண்டும், இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் என்று சொல்லப்படக்கூடிய போகங்கள் வேண்டும். ஆகவே இந்த ஆன்மாவிற்கு தேவையான உடம்பு, உடம்பிற்கு தேவையான கருவி கரணங்கள், உலகம், உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய போகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4ஐயும் முறையாக தனு கருண புவன போகம் என்ற யாவையும் ஆக்கி படைத்து உயிர்களுக்கு அளித்து என்றால் வழங்கி என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அவற்றை ஆன்மாவிடம் நிலைபெறச் செய்து மீண்டும் அந்த தனு கருண புவன போகங்கள் என்ற 4ஐயும் ஆன்மாவிடமிருந்து போக்கி எங்கு அடங்கச் செய்கிறான் என்றால் ஆசுடன் அடங்கச் செய்கிறான். ஆசு என்றால் இந்த இடத்திலே மாயை என்று சொல்லப்படக்கூடிய மயக்கத்தை தர வைக்கக்கூடிய குற்றம். இந்த மாயை என்பது இறைவனுக்கு உடைமை பொருளாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆன்மாவிடத்திலே அறியாமையாகிய குற்றம் இருக்கிறது. அந்த அறியாமையாகிய குற்றத்தை நீக்குவதற்காக மயக்கத்தை தர வைக்கக்கூடிய இன்னொரு குற்றத்தை அவன் இந்த உயிர்களோடு சேர்க்கிறான். முல்லை முள்ளால் எடுப்பது போல் குற்றத்தை குணத்தால் நீக்குகிறான். ஒரு பொருள் எங்கு அடங்குகிறதோ அந்த இடத்தில்தான் அந்த பொருள் உற்பத்தியும் ஆயிருக்கும். ஆகவே அந்த பொருள் மாயையிலிருந்து உற்பத்தியானது மீண்டும் மாயையிலேயே அடங்குகிறது. எந்த பொருள்? தனு கருண புவன போகம் என்ற 4ஐயும் உயிர்களுக்காக படைத்து வழங்கி மீண்டும் அவற்றை ஆன்மாவிடமிருந்து பிரித்து மீண்டும் மாயையிலேயே அடங்கச் செய்கின்ற அவனை விட்டால் இந்த உயிர்களுக்கு போகா புகலிடம் வேறொன்றும் இல்லை என்பது இக்குறள் வெண்பாவின் ஆழமான பொருள். ஆடையில் உள்ள அழுக்கு எவ்வாறு ஆடையினுடைய வெண்மையை மறைத்து நிற்கிறதோ அதுபோல ஆணவமலமாகிய அழுக்கு உயிரினுடைய அறிவை மறைத்து நிற்கிறது. இதை குமரகுருவரர் தன்னுடைய கந்தர் கலிவெண்பாவிலே அருளி செய்கின்ற பொழுது ஆணவமாகிய படலம் கிழித்து அறிவில் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த ஆன்மாவின் குற்றமாகிய ஆணவம் என்ற குற்றத்தை நீக்குவதற்காக இறைவன் 2 முக்கிய குற்றங்களை வழங்குகிறான். அதில் ஒன்று மாயை, மற்றொன்று வினை. இந்த 2ஐயும் இந்த ஒரு குற்றமாகிய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக 2 குற்றங்களை வழங்குகிறான். முல்லை முள்ளால் எடுப்பது போல குற்றத்தை குற்றத்தால் நீக்க வேண்டும் என்பதற்காக. அதில் ஒரு குற்றம் நம்மை மயக்கத்தை தரச் செய்யும். அந்த மயக்கத்தை தரச் செய்வதனால் நாம் வினையை செய்கிறோம். ஆகவே மயக்கத்தை தரச் செய்யக்கூடிய அந்த குற்றத்திற்கு மாயை என்று பெயர். இதைத்தான் இங்கே ஆசி என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். இச்செயலில் ஆக்கி அழித்து அடங்க போக்கும் என்னும் சொற்கள் முறையே
படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் தொழில்களை குறிக்க வல்லது. இறைவன் உயிர்களின் பொருட்டு ஐந்தொழில்களை செய்கின்றான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தொழில்களில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களையும் மாயை என்ற ஒரு பொருளை மூலமாகவும் மாயை என்ற ஒரு பொருளை இடமாகவும் கொண்டு உயிர்களின் பொருட்டு இறைவன் செய்கின்றான். ஆன்மாவின் அறிவை இடமாக கொண்டு மறைத்தல், அருளல் என்ற 2 தொழில்களையும் இறைவன் நிகழ்த்துகிறான். இதில் முதலாவது தொழிலாக வரக்கூடியது படைத்தல். பதியினைப் போல் பசுபாசம் அனாதி என்பது திருமூல தேவநாயனாரின் அருள்வாக்கு. என்று நீ அன்று நான் என்பது தாயுமானவருடைய அருள்வாக்கு. ஆகவே ஆன்மா என்பது அனாதியானது, அழிவற்றது. இந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெற்று தன் திருவடியை அடையும் பொருட்டு இறைவன் தனது உடைமைப் பொருளாகவும் ஜடப்பொருளாகவும் அறிவற்ற பொருளாகவும் இருக்கும் மாயையில் இருந்து ஆன்மாவிற்கு தேவையான தனு, கருண, புவன, போகங்களை தருகிறார். இதற்கு படைத்தல் என்று பெயர். இறைவன் செய்யும் 2வது தொழில் காத்தல். இவ்வாறு மாயையிலிருந்து ஆன்மாவிற்காக படைத்து கொடுத்த தனு, கருண, புவன, போகங்களை ஆன்மாவின் வினைக்கேற்றவாறு எத்துணை காலம் நிலைநிறுத்த வேண்டுமோ அத்துணை காலம் நிலைநிறுத்தி வைத்தல் காத்தல் எனப்படும். அடுத்தபடியாக ஆன்மாவின் அறிவின் கண் நிகழும் மறைத்தல் என்ற தொழில். இவ்வாறு ஆன்மா தனக்கு வழங்கப்பட்ட உடம்பு மற்றும் உடம்பு கருவிகளை கொண்டு உலகத்தில் போகங்களை அனுபவிக்கின்ற பொழுது ஆன்மாவிற்கு இந்த உலகத்தை மட்டுமே காட்டி இறைவன் தன்னை மறைக்கிறான். இது மறைத்தல் என்று அழைக்கப்படும். காத்தல் தொழில் நிகழும் போது மறைத்தல் தொழிலும் சேர்ந்து நிகழ்கிறது. ஆகவே மறைத்தல் தொழிலை காத்தல் என்ற தொழிலுக்குள் அடக்கிவிடலாம். அடுத்தபடியாக இறைவன் மாயை என்ற ஒரு பொருளை இடமாக கொண்டு நிகழ்த்தும் அழித்தல் தொழில். வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் திணை போதளவும் நில்லாது என்பது பட்டினத்தாரின் அருள்வாக்கு. இந்த பிறவிக்கான வினைகள் நீங்கியவுடன் ஆன்மாவிடம் இருந்து தூள தேகத்திற்கான தனு, கருண, புவன, போகங்களை நீக்குதலே அழித்தல் தொழில் எனப்படும். அடுத்தபடியாக ஆன்மாவின் அறிவின் கண் நிகழக்கூடிய அருளல் என்ற ஒரு தொழில். ஆன்மாவின் குற்றமாகிய ஆணவமலமாகிய மாசு தேய்ந்து மெலிவுற்ற காலத்தில் ஆன்மாவிடமிருந்து தூளதேகம் மற்றும் சூக்கம தேகம் என்று சொல்லப்படக்கூடிய 2 தேகங்களுக்குரிய தனு, கருண, புவன, போகங்களை ஆன்மாவிடமிருந்து நீக்கி ஆன்மாவிற்கு மீட்டிங்கு வந்து வினைப்பருவி சாராத முக்தி பேற்றை வழங்குதலே அருளல் எனப்படும். அழித்தல் தொழில் நிகழும் போது அருளல் தொழிலும் சேர்ந்து நடக்கிறது. ஆகவே அழித்தல் தொழிலுக்குள் அருளல் தொழிலை அடக்கிவிடலாம். இங்கனம் மறைத்தல் தொழில் காத்தல் தொழிலில் அடங்கி நிற்க, அருளல் தொழில் அழித்தல் தொழிலில் அடங்கி நிற்க இறைவன் ஆன்மாவின் பொருட்டு செய்யும் 5 தொழில்களும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலில் அடங்கி நிற்றலை காணலாம். இறைவன் அனைத்தையும் ஆன்மாவின் பொருட்டே செய்கிறான். ஆகவே ஆன்மாவிற்கு இறைவனைத் தவிர வேறு புகலிடம் ஒன்றுமில்லை. ஆன்மாவை விட்டு நீங்காத புகலிடமாக இறைவன் ஒருவனே இருக்கிறான். இதைத்தான் மணிவாசகர் தன்னுடைய அடைக்கலப்பத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த குறள் வெண்பாவின் ஒட்டுமொத்த திரண்ட கருத்தானது இறைவன் 5 தொழில்களை செய்கிறான். அந்த 5 தொழில்களும் முத்தொழிலில் அடங்கி நிற்கிறது. அந்த முத்தொழிலையும் இறைவன் மாயையை இடமாக கொண்டு செய்கிறான். ஆகவே ஆன்மாவிற்கு
ஆன்மாவை விட்டு நீங்காத புகலிடமாக இறைவன் ஒருவனே இருக்கிறான் என்பதுதான் இக்குறள் வெண்பாவின் திரண்ட கருத்து என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.